ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கம் துவங்கி உள்ளனர். ஆன்லைன் வாயிலாக ஆதரவளிக்க புதிய கல்வி.in என்ற இணையதளமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களிடம் நேரடியாக சென்று கையெழுத்து வாங்கியும் பாஜவினர் ஆதரவு திரட்டி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் பாஜ மூத்த தலைவர் தமிழிசை கையெழுத்து வாங்க சென்றபோது போலீசார் தடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதேபோல் சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த காரப்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி வாசலில் கையெழுத்து இயக்கம் நடந்தது. பள்ளி முடிந்து வெளியே வந்த மாணவர்களுக்கு மும்மொழி கல்விக் கொள்கை குறித்து பாஜவினர் எடுத்து கூறினர். அரசு பள்ளி மாணவர்களிடம் பிஸ்கட் கொடுத்து பாஜவினர் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கியதாக சென்னை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல குழு சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பாஜ மாநில செயலாளர் SG சூர்யா, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பாஜ கவுன்சிலர் சுந்தரம், மோகன்குமார், கோடீஸ்வரன், அன்பரசன் ஆகியோர் மீது 4 பிரிவின் கீழ் கண்ணகி நகர் போலீசார் வழக்கு பதிந்தனர். கைது நடவடிக்கையை தொடர்ந்து ஸ்டேஷனில் இன்று குவிந்த பாஜவினர் முற்றுகையிட்டனர். நாங்களும் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம், எங்களையும் கைது செய்யுங்கள் என போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செம்மஞ்சேரி உதவி ஆணையாளர் வைஷ்ணவி பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வெளியேற்றினார். அனைவருக்கும் சமக்கல்வி வேண்டும் அப்படின்ற இயக்கத்தின் சார்பாக 2 நாட்களுக்கு முன்பு என்னுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. 3 மாதத்தில் 1 கோடி கையெழுத்துகள் பெற வேண்டும் அப்படின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த இயக்கம் நேற்று துவக்கப்பட்டது. அதன் பொருட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் காரப்பாக்கம் 198வது வட்டத்தில் நேற்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. பொதுமக்கள் கலந்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. அந்த விஷயத்திற்காக ஒரு போலி கேஸ் போட்டு இதில் சமுதாயத்தில் பதற்றத்தை உண்டாக்குறாங்க அப்படின்ற ஒரு வழக்கு போட்டு எங்களை இப்போ கைது செஞ்சுருக்காங்க. அதாவது பள்ளி வளாகங்களில் கஞ்சா விற்பனைகள்லாம் பிடிக்க முடியாமல் இந்த மாதிரி கல்விக்கு சமக்கல்வி சம உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறவங்க மேலே வழக்கு போடுறதுலே இந்த அரசாங்கத்தினுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது. இன்றைக்கு சென்னை முழுக்க நம்ம மகளிர் தின நிகழ்ச்சி கையெழுத்து இயக்க நிகழ்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான போலீஸார் பிஜேபி கூட்டத்தை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்காங்க. இப்படி அனுப்பும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிறது இயல்பு தான். நிச்சயமாக இந்த வழக்கை உடைச்சிட்டு நாங்கள் கண்டிப்பாக வர்றோம். இது போலி வழக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் பெயில் கிடச்சிருக்கு. முகாந்திரம் எதுவுமே இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அரசியல் வழக்காக பதியப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் சென்று இந்த வழக்கு உடைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எதை கண்டும் நாங்கள் அஞ்சுவதற்கு தயாராக இல்லை. நாங்கள் அனைவருக்கும் சமக்கல்வி அப்படின்ற இயக்கத்தில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அரசாங்க பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வி வேணுன்ற கோரிக்கை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள்கிட்ட இதுக்கு கிடைச்ச எதிர்பார்ப்புக்கு பயந்து எங்கள் மேலே வழக்கு போட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை முடக்கலான்னு இந்த அரசாங்கம் நினைக்குது. அப்படி நினச்சா அது பண்ண முடியாதுன்றதை நான் தெளிவாக இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.